திமுக அரசு மகத்தான ஒரு சாதனையை பண்ணியிருக்கு. இதை வந்து நம்ம தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வச்சு நமக்கு பின்வரும் சந்ததியினர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அப்படி ஒரு சாதனை என்னன்னு கேட்டோம்னா, டாஸ்மார்க்கோட கடந்த 3 நாள் வருமானம் மட்டும் பார்த்தீங்கன்னா 790 கோடி ரூபா. இது வரைக்கும் இந்த மாதிரியான சாதனையை செஞ்சதே கிடையாது. கடந்த 4 வருஷத்தை விட இது ரொம்ப ரொம்ப அதிகம். இதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. திமுக அரசால செய்யப்பட்டிருக்க இந்த டாஸ்மார்க் சாதனை இருக்கு இல்லையா, அவங்களோட முந்தைய கால சாதனையை விட இந்த வருட சாதனை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. என்னன்னா, கடந்த 2022ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 708 கோடி 3 நாளோடைய டாஸ்மார்க் சேல்ஸ், அதாவது தீபாவளி டைம் மட்டும். அடுத்து 23ல பாத்தீங்கன்னா 468 கோடி 3 டேஸ் சேல்ஸ். அடுத்தது வந்து 2024ல 438 கோடி 2 நாள் டேட்டா படி பார்த்தோம்னா, இப்போ இந்த 2025 இருக்கு இல்லையா, இந்த தீபாவளிக்கு இதோடைய டாஸ்மாக் சேல்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 789.85 கோடி, க்ளோஸ் டு வந்து 790 crores வந்து 3 நாள்ல வந்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த திமுக அரசாங்கம் வந்து மது பிரியர்களுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் கேட்கவே ரொம்ப வெக்கமா இல்லையா நமக்கே? ஒரு டாஸ்மார்க் மூலமா அரசாங்கம் வருமானத்தை ஈட்டுது. குறிப்பா இந்த தீபாவளி எடுத்தீங்க அப்படின்னா தொடர் மழை. நேத்து கூட நம்ம ஒரு விஷயம் பேசியிருந்தோம். அந்த நெற்பயிர்கள் வந்து கரெக்டான நேரங்கள்ல கொள்முதல் பண்ணாம வந்து விவசாயிகள் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கிட்டத்தட்ட 70% சாகுபடி முடிஞ்சோம். அதுல 40% தான் வந்து அவங்க கிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ணப்பட்டுச்சு. மிச்சம் ரீசன் என்ன சொன்னாங்க? டிரான்ஸ்போர்ட்டேஷன் சரியில்லை, சாக்கு பை இல்லை, இந்த மாதிரி சாக்கெல்லாம் நிறைய சொன்னாங்க. பட் ஆனா இந்த டாஸ்மார்க் விவகாரத்துல மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப முனைப்போட இருந்தாங்க. ஒரு நாள் கூட வந்து எந்த டாஸ்மார்க் கடையும் மூட கிடையாது. ஃபுல் டைம் வந்து ஆக்டிவா, ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டாஸ்மார்க் கடைகள் தான். அவங்களுக்கு போதுமான எல்லா ஸ்டாக்கும் கரெக்டா இருக்கணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க வேணா இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆர்டிகல் எடுத்து பாருங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்ன மாதிரியான சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதுல குறிப்பா வந்து மதுரை தான் டாப்பர் இந்த வருஷம். ஏன்னா 170 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை வந்து அதுக்கு அடுத்து பின்தங்கிட்டாங்க லைட்டா. 158 crores வந்து சென்னையோடைய சேல்ஸ். அடுத்தது திருச்சி இருக்காங்க 157 கோடி. அடுத்ததான் வந்து சேலம் 153 கோடி, கோயம்புத்தூர் 150 கோடி. இந்த மாதிரி மாவட்ட வாரியா வந்து உங்களோட சேல்ஸை வந்து பிரேக்கப்பா கொடுத்துருக்காங்க. மற்ற இதர மாவட்டங்கள்லாம் மிச்ச சொச்சம் வச்சுக்கோங்க. ஸோ இதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த அரசாங்கம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இந்த விவசாயிகள் கண்ணீரும் கம்பளியுமா டெல்டா பக்கம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பாதுகாப்பை இந்த அரசாங்கம் ஏற்படுத்துச்சு? இந்த திமுக அரசாங்கத்துக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு நம்ம கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா இந்த டாஸ்மார்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் மற்ற துறைக்கு கொடுத்தாங்களா? குறிப்பா இந்த 4000 கோடி பேக்கேஜ் மேட்டர் இருக்கு இல்லையா, இன்னைக்கு ஊரெல்லாம் அதை எடுத்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம இந்த மழை காலம் அப்படின்னா சின்ன வயசுலலாம் நான்லாம் ரொம்ப சந்தோஷமா பார்ப்பேன். கொஞ்சமா அங்கங்க தண்ணி நிற்கும், அதில் கப்பல்லாம் செஞ்சு விடுவோம். பட் ஆனா இங்க போட் சர்வீஸே விடுற மாதிரியான நிலைமை தான் இந்த திமுக ஆட்சியில நடந்துட்டு இருக்கு. தீபாவளி நேரங்களில் தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சரியான மழை, வெள்ள காடாக தான் இருக்கு. ஏன்னா போன வருஷமும் இது இருந்துச்சு, இந்த வருஷமும் இருக்கும், அடுத்தும் திமுகவுக்கு வந்து இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு திட்டம் தான் அவங்க வச்சிருக்காங்க. ஏன்னா முன்னாடியே இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு எந்த விதமான ப்ரிகாஷன்ஸும் வந்து திமுக அரசு எடுக்காது. பட் ஆனால் பாருங்க, டாஸ்மார்க்ல ஸ்டாக் கொஞ்சமும் குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அதிகாரிக்கும் வந்து சரியான ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு டாஸ்மார்க் டிபார்ட்மெண்ட்டை சரியா கையாளக்கூடிய திமுக அரசு அங்க என்ன எஸ்ஓபி போட்டு நீங்க வந்து வேலையை நடத்துறீங்களோ அதே மாதிரி மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் போட்டா நல்லா இருக்கும்ன்ற ரேஞ்சுக்கு டாஸ்மார்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம என்ன கேட்குறோம்னா, விவசாயிகள் நாள் முழுக்க நின்று கஷ்டப்பட்டு வருஷ கணக்கா அதை வந்து தயார் பண்ற பயிர் வகைகளை சரியான நேரத்தில் உங்களால கொள்முதல் பண்ண முடியலையே, அந்த விவசாயிகளோட கண்ணீரை உங்களால துடைக்க முடியலையே. இப்போ இந்த டாஸ்மார்க்ன்றது ரொம்ப முக்கியமா, மக்களோட உயிரை விட விவசாயிகளுடைய அந்த வாழ்வாதாரத்தை விட உங்களுக்கு டாஸ்மார்க் முக்கியமா போயிருச்சா அப்படிங்கிறதான் நிறைய பேர் இன்னைக்கு கேள்வியா கேட்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையெல்லாம் தத்தளிச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி எப்போதும் வந்து சென்னை நம்ம சொல்லுவோம், அல்லது ஆந்திராவு பக்கம் புயல கடந்ததுன்னு இந்த மாதிரி கதையை சொல்லிட்டு இருப்போம். பட் ஆனால் சமீப காலங்களில் தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், அல்லது இன்னைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பூர் பக்கம்லாம் அவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்கு. அங்கே ஏதாச்சும் போதிய முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அந்த லட்சணத்தில் தான் இந்த திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இந்த குடியினால கெட்டு போகிற குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நம்பர்ஸை பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. இவ்வளோ மக்கள் வந்து குடிக்கிறாங்க அப்படிங்கிறதே வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கும். நம்ம முதல்வர் வந்து எல்லாத்துக்கும் வசனம் பேசுவாங்க. கரூர் விவகாரம்னா நைட்டோட நைட்டா போயிருவாங்க, கள்ளக்குறிச்சினா போவே மாட்டாங்க. இந்த மாதிரி இவங்களுக்குள்ள சில வந்து கோட்பாடுகள் வச்சிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா
மக்களுடைய நலன் மேல கொஞ்சமா அக்கறை இல்ல, நம்ம கிட்ட மீடியா பவர் இருக்கு, நமக்காக பேசுறதுக்கு பல பேர் இருக்காங்க, அதனால என்ன பண்ணாலும் நம்ம அந்த பலத்தை வச்சு அடிச்சிடலாம், வாய் அடைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த திமுக அரசு செயல்படுது. ஏன்னா குறிப்பா வந்து நிறைய உடன்பிறப்புகளுக்கு நமக்கு சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, ஏதாச்சும் ஒண்ணு திமுகக்கு எதிராக பேசுறோம் இல்ல திமுக செய்யற விஷயங்களை எடுத்து சொன்னோம்னா அசிங்கசிங்கமா கமெண்ட் மட்டும் போட தெரிஞ்சவங்களுக்கு, நீங்களும் இதே தமிழ்நாட்டுல தான் வாழ்றீங்க, இந்த மாதிரி மழை வெள்ளத்துல மக்கள் பாதிக்கப்படுறாங்க, வீட்டையெல்லாம் காலி பண்ணிட்டு மொட்டை மாடிக்கு குடியேறாங்க, ஒவ்வொரு வருஷமும் இதே ஒரு பொழப்பா வச்சிருக்கீங்க, இதுக்கு பேக்கேஜிங் பண்றன்ற பேர்ல வெறும் கமிஷன் அடிச்ச மாதிரி தான் இருக்கு, இதே டைலாக கொஞ்சமும் மாறாம சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி பயிர்கள் வந்து இவ்வளவு நாசமா இருக்கு, அதுக்கு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் நக்கலான ஒரு பதில சொல்றாங்க, எதிர்கட்சி தலைவர் அப்படிதான் சொல்லுவாருன்னு. பட் ஆனா அவங்க அமைச்சரே வந்து டேட்டா கொடுத்திருக்காரு, இத்தனை பயிர்கள் வந்து நாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மழை வரப்போகுது, மழைக்காலம் வரப்போகுது அப்படின்னா முன்னேற்பாடா இந்த அரசு என்ன செய்யுது? அதை விட்டுட்டு டாஸ்மார்க்கு டார்கெட்டை வச்சு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ற வேலையை தான் பாக்குறாங்க. அப்படி மக்களோட உயிரோட மக்களோட வாழ்வாதாரத்தோட உங்களுக்கு டாஸ்மார்க் வருமானம் தான் முக்கியமா போயிடுச்சா அப்படிங்கிறதா நம்ம முதல்வரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.